ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்டும் ரெண்டும் ஒன்றும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னா மாரடைப்பு. இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து சடனா வந்து நெஞ்சில வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வலி உருவாகும். அந்த வலி வந்து தோள்பட்ட வலியாகவும், அது மாதிரி வந்து கழுத்துல இருந்து தாடை வரைக்கும், அது மாதிரி முதுகு பக்கமும் பரவற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும். சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம்னா மூச்சு திணறல் ஏற்படலாம். அது மாதிரி வந்து வாய் குமட்டலோட வாந்தி ஏற்படும். அதிகமா வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இருதயத்துக்கு போகக்கூடிய மின்சார செயல்பாடு வந்து தடைபடுறதுனால துடிச்சிட்டு இருக்கிற இதயம் வந்து சடனா வந்து ஸ்டாப் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமும் மற்ற இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமும் தடைபடுது. ஸோ அதனால சடனா வந்து மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க, அன்கான்சியஸா ஆயிடுறாங்க, பல்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்க்கும் ஒரு வித்தியாசம். ஹார்ட் அட்டாக் வந்து அதை வந்து நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ணல அப்படின்னும் போது அது கார்டியாக் அரெஸ்டா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா உடனே இக்னோர் பண்ணாம எமர்ஜென்சி கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.